தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக மாம்பழபுரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? நண்பா நண்டீஸ், கேட்டிங்களா? இது தளபதி நமக்கு தர மெசேஜ் வார்னிங் மெசேஜ்னு கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம தளபதி எல்லாரோடைய வீட்டிலும் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அண்ணனா தம்பியா இருக்காருங்கிறது. ஆனா நம்ம மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், கிளை செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்களா? அதுக்கான இதுதான் தளபதி கொடுத்துருக்குற மெசேஜ். நாமளும் அவங்க வீட்டில் இருக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தேர்தல் பணிகளில் நம்ம கட்சி பணிகளை நடத்தணும். அதுதான் நம்ம தளபதி கொடுக்குற மெசேஜ் நமக்கு. அப்புறம் இன்னைக்கு நிலவரப்படி நம்ம விடுதலை சிறுத்தைகள் அண்டு பாமக கட்சி கூட எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது முற்றிலும் போய் நம்ம துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் சார் இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அறிக்கையா விட்டுருக்காரு. எதா இருந்தாலும் நம்ம தளபதி அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். நீங்க இதை பத்தி எதுவும் குழம்பிக்க வேண்டாம். அப்புறம் நம்ம தளபதி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கட்சியும் முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை நோண்டி எடுத்துட்டு போயிடுவாருன்னு சொன்னாங்களே, அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்கான பணிகள் என்ன பணின்னு உங்களுக்கு தெரியும்ல, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் நம்ம விச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தான், அதுலேயும் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருங்க. என்ன சேப்பாக்கா சேகுவார் அவர்களே, பால்டப்பா, ஈடியை கண்டா பயம் இல்லை, மோடியை கண்டா பயம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கலர் கொடியை பார்த்தா மட்டும் பயமா இருக்கா? காவல்துறை அதிகாரிகளே, அரசாங்கத்துக்கு பயங்கரமா வேலை செய்றீங்க. பால்டப்பா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. போய் தூங்கிட்டு இருக்கிற உங்க அப்பாவை எழுப்பி அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லு. உனக்கு ஒரு வேலையே இல்லை. தேவையில்லாம எங்ககிட்ட வம்பெடுக்கிறதே உனக்கு பிரச்சனையா போச்சு. கொடினால உனக்கு என்னடா பிரச்சனை? போடாட்டே பால்டப்பா. நண்பா நன்றி, வணக்கம்.